ஒரு ஊரில் ஒரு நாயும் ஒரு முயலும் இருந்தாங்க. ரொம்ப நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேரும் எப்போதுமே ஓட்டப்பந்தயம் போடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் முயல் தான் ஜெயிக்கும். நாய் மனசுக்குள்ள சோகமாக நினச்சது, நம்மளால ஜெயிக்கவே முடியாதா? ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் நடந்தது. ரோட்டில் ஒரு பெரிய பள்ளம். மழை தண்ணி நிரம்பி பள்ளம் இருக்கிறது தெரியவே இல்லை. வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த முயல் ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. முயல் ரொம்ப பயந்துருச்சு. நண்பா காப்பாத்துன்னு கத்துச்சு. நாய் உடனே ஓடி போய் தண்ணிக்குள்ள குதிச்சு முயலை முதுகுல தூக்கிக்கிட்டு வந்துச்சு. முயல் கண் கலங்க சொல்லுச்சு, நீ இல்லைனா என் உயிரே போயிருக்கும். அப்ப நாய் மனசுக்குள்ள நினைச்சது, ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்காம இருக்கலாம், ஆனா ஒரு உயிரையே நம்ம காப்பாத்தி. ஒரு ஆழமான கடலில் ஒரு கடல் தெய்வதை இருந்தாள். அவளுக்கு ஒரு ஆசை, மனிதர்களை பார்த்து அவர்கள் உலகத்தில் ஒரு நாள் வாழ வேண்டும் என்று. அதனால் கடலை ஆளும் கடல் தலைவர் ஒரு ஞானி. அவர் சொல்கிறார், மனிதர்களின் உலகம் மிக வித்தியாசமானது. அங்கு ஆபத்துக்கள் நிறைய. ஆனால் நீ இவ்வளவு ஆசைப்படுவதால் ஒரு நாளைக்கு மட்டும் மனிதனாக மாற அனுமதி தருகிறேன். ஆனால் இந்த நாள் முடிந்ததும் நீ கடலுக்கு திரும்ப வேண்டும், இல்லை என்றால் மீனாக மாறிவிடுவாய். அவள் சந்தோஷத்துடன் மனித உலகத்திற்கு செல்கிறார். கடற்கரையில் ஒரு சிறுவன் நாயுடன் அழுது கொண்டிருக்கிறான். அவள் அருகே சென்று அவனிடம் கேட்க, எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லை, நான் எப்போவுமே தனியாக தான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறேன் என்று சொல்லி நாய், சிறுவன், கடல் தேவதை மூவரும் சேர்ந்து கடைக்கடையாக சுற்றுதல், சினிமா என்று சந்தோஷமாக ஒரு நாள் வாழ்கிறார்கள். அவள் தன்னிடம் இருக்கும் தங்க செல் ஒன்றை சிறுவன் பொருட்கள் வாங்க கொடுக்கிறாள். அதை பார்த்த கடைக்காரர் சந்தேகப்படுகிறார். இவள் தங்க மீனா என்று அவள் பின்னால் பின்தொடர்கிறார். கடைசியாக அவள் மீண்டும் மீனாக மாறும் நேரத்தில் கடைக்காரர் வருகிறார். தேவதையிடம், நீ தங்க மீன் தான், உன்கிட்ட நிறைய தங்கம் இருக்கும்னு எனக்கு தெரியும், என்கிட்ட கொடுத்துரு. அந்த தருணத்தில் நாய் கத்தி அவளை காப்பாற்றியது. அதனால் திருடன் பயந்து ஓடிவிடுகிறான். கடல் தேவதையும் மீண்டும் கடலுக்குள் சென்று விட்டாள். ஒரு அழகான காட்டில் ஒரு காகம் இருந்தது. அது சின்ன வயதிலிருந்தே ஒரு விஷயத்திற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஏன் தான் நான் இவ்வளவு கருப்பாக இருக்கணும், என்னையெல்லாம் யாருமே பார்க்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அந்த காகம் ஒரு அழகான வாத்தை பார்த்தது. அந்த வாத்து வெள்ளை வெள்ளைன்னு இருந்தது. அந்த வாத்தை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுச்சு. அதுக்கு வாத்து சிரிச்சிச்சு, என் நண்பன் கிளி ரொம்ப அழகாக இருக்கும், நான் அந்த கிளியை பார்த்து தான் ஆசைப்பட்றேன். அவளுக்கு 2 கலரு, எனக்கு 1 கலரு தான். காகம் ஆச்சரியத்துடன் கிளிக்கிட்ட போச்சு. நீ ரொம்ப அழகாக இருக்க, 2 நிறங்கள் பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்க. கிளி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, அடடா, நீங்கள் இன்னும் மயிலை பார்க்கல போல அப்படின்னு சொல்லி அனுப்பியது. காகம் மயிலை பார்க்க பூங்காவுக்கு போச்சு. அங்கே மயில் ஒரு கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. மயிலே, உன்கிட்ட நிறைய நிறங்கள், நீ ரொம்ப அழகு. மயில் மெதுவாக சிரிச்சிச்சு, ஓ நண்பா, என் அழகு தான் என் ஆபத்து. எல்லாரும் என் அழகுக்காக என்னை பிடிச்சு வச்சிருவாங்க. ஆனால் நீ, உனக்கு பறக்க முழு சுதந்திரம் இருக்கு. யாரும் உன்னை சிறையில் வைக்க மாட்டாங்க. உண்மையான அழகு என்பது அது சுதந்திரம். அதை காகமும் சிந்திச்சு பார்த்துச்சு. தன்னோட கருப்பு ரெக்கைகளை விரித்து வானத்தில் பறக்க ஆரம்பிச்சது. ஒரு அழகான ஊரில் ஒரு மஞ்சள் நிற பூனை இருந்தது. அவளுக்கு 3 குட்டிகள், மினி, மணி, புன்னகை. அவங்க எல்லாம் ரொம்பவே விளையாட்டுத்தனம் பிடிச்ச குட்டிகள். ஒரு நாள் மழை வந்துச்சு. மஞ்சள் பூனை சாப்பாடு தேடி வெளியே போச்சு. மினியும் மணியும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் புன்னகையே காணோம். அவள் வெளியில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தா. தாய் பூனை வேகமாக வந்துச்சு. எங்கே போனா என் புன்னகை அப்படின்னு பயத்தோட சோகத்தோட தேட ஆரம்பிச்சிச்சு. தாய் பூனை குட்டி பூனையோட கால் தடம் பார்த்து காட்டுக்குள்ளே போனது. ஒரு பெரிய நாய் அந்த பூனையை தடுத்துச்சு. இங்கே யாரும் வரக்கூடாது என்றது நாய். என் பூனைக்குட்டி இங்கே தான் இருக்கு என்றது தாய் பூனை. ஆனால் நாய் பூனையை விடவில்லை. பூனை சிங்கம் மாதிரி பாய்ந்து நாயை விரட்டுச்சு. மரத்தடியில் நடுங்கி கொண்டிருந்த புன்னகையை கண்டதும் தாய் பூனை மெதுவாய் தூக்கி அணைத்து கொண்டது. மினியும் மணியும் ஓடி வந்து புன்னகையை அணைத்து கொண்டார்கள். அந்த ஊரில் எல்லாரும் சொன்னாங்க, இது பூனை மட்டும் இல்லை, சிங்கத்தாய். அன்னையிலேருந்து அந்த பூனையை எல்லாரும் சிங்கத்தாயின்னு கூப்பிட்டாங்க. ஒரு ஊரில் 2 சகோதரர்கள், அண்ணன் தம்பி. ஒரு நாள் மாமரம் யாரோடையதுன்னு சண்டை. அண்ணன் சொன்னான், மரத்தோட மேல் பகுதி எனக்கு, கீழ்ப்பகுதி உனக்கு. தம்பியும் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அண்ணன் எல்லா பழத்தையும் மேலே ஏறி பறிச்சிட்டான். தம்பிக்கு ஒன்றுமே கிடைக்கல. தம்பி பாவமாக கேட்டான், எனக்கு மாம்பழம் வேணும் அண்ணா. அண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? கீழே விழுந்த பழம் மட்டும்தான் உனக்கு, தண்ணி ஊற்றுறதும் உரம் போடுறதும் உன் வேலை, ஏன்னா மரத்தோட கீழ்ப்பகுதி உன்னுடையது. தம்பி கவலையோடு இருந்தான். ஆனால் ஒரு புது யோசனை. அவன் கீழ்ப்பகுதியை எலக்ட்ரிக் வேலி போட்டு அடைச்சிட்டான்.
அண்ணன் மரம் ஏற வரும்போது ஷாக் அடிச்சது. அண்ணன் கோபமாக கேட்டான், ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? தம்பி அமைதியாக சொன்னான், கீழ்ப்பகுதி எனக்கு தானே, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போதான் அண்ணனுக்கு புரிஞ்சது தான் செஞ்ச தப்பு என்னன்னு. அடுத்த நாள் தம்பி மரத்திலிருந்து கீழே விழுந்த பழங்களை விற்றான். மரத்திலிருந்து ரொம்ப காஞ்சி விழுந்த பழங்களை முளைக்க வைத்தான். சில மாதத்தில் முழு மாம்பழத்தோட்டம். இருவரும் சேர்ந்து அதில் வேலை பண்ண ஆரம்பித்தாங்க.